தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். நீங்க என்ன வேணா பேர் மாத்திக்கோங்க. எங்களுக்கு தேவையான பேர நாங்களே ஒட்டுவோம் அப்படின்னு அரசாங்கத்தை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான காரியத்த பண்ணியிருக்காங்க. இது குறித்து அந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கொஞ்ச நாட்களாகவே வரக்கூடிய பேருந்துகள்ல வெறும் அரசு பேருந்துன்னு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பேருந்துன்னு இருக்கிறத எடுத்துட்டு வெறும் அரசு பேருந்துன்னு எதனால மாத்துனாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் தற்போது அனைவருமே எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்கு. இந்த ஒரு விஷயத்த முதல்ல நோட் பண்ணி சொன்னதே யாரு அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் தான் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பேருந்துல தமிழ்நாடுன்னு பேர் போடுறதுல என்ன இவங்களுக்கு பிரச்சனை அப்படின்றதான் தற்போது சராசரியான மக்கள் கூட திமுக கட்சி எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எதனால தமிழ்நாடுன்ற பேரை எடுத்தீங்க அப்படின்னும் இதை வச்சு பார்க்கிறப்போ நாம் தமிழர் கட்சி சொல்ற மாதிரி உண்மையிலேயே திமுக கட்சி பாஜக கட்சிக்கு வேலை செய்யறாங்களோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்புது அப்படின்னு நெட்டிசன்கள் ஒவ்வொருவருமே பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலினையும் ட்விட்டர்ல டேக் பண்ணி கேள்விகள் எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான அரசியல் விமர்சகர்களுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்திற்கு எதிராக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். திமுக கட்சி பாத்தீங்கன்னா நாங்க பாஜக கட்சியோட எதிரி, தமிழ்நாட்டில் ஒருபோதும் பாஜகவை உள்ள விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளுமே பாஜக கட்சிக்கு ஆதரவாகவும் ஆளுநர் ரவி அவர்களுக்கு ஆதரவாகவும் தான் பல இடங்களில் வேலை செய்யறாங்க அப்படின்றது கண்கூட தெரிய வருது அப்படின்னே சொல்லலாம். தனக்கு எதிரியாக கருதக்கூடிய ஒருவர் வந்தாரு அப்படின்னா எப்படி சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்க முடியும் அப்படின்றது ஒரு கேள்வியாக இருந்தாலும் ஒரு ஒன்றியத்தை ஆளக்கூடிய பிரதமர் அவர்களுக்கு மரியாதை கொடுத்துதானே ஆகணும் அப்படின்னு ஸ்டாலின் தரப்புல இருந்து சொன்னாலுமே வெள்ள கொடையை பிடிக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னும் அமைதி சின்னத்தை பறக்க விடுறீங்களா அப்படின்னு சீமான் அவர்களோட பார்த்தீங்கன்னா பல கேள்விகளை ஸ்டாலின் எதிர்த்து கேட்டிருக்காரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தற்போது திமுக கட்சி பாஜகவுடைய அடிமையாக மாறிட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது அப்படின்னே சொல்லலாம். ஒரு விஷயத்தை முற்றுமுழுதாக தடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் மாநிலம் செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம ஏற்று போகணும்னு அவசியம் கிடையாது. புரட்சி அப்படின்றது நம்ம ஒவ்வொருத்தரிடம் வரணும் அப்படின்றதுக்காகவும் தற்போது நாம் தமிழர் கட்சியுடைய தம்பி தங்கைகள் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒரு சிறப்பான காரியத்தை பண்ணியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியுடைய கோவை தெற்கு தொகுதி வேட்பாளரான பேரறிவாளன் தலைமையில் காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப அரசு பேருந்துன்றது எல்லா இடத்துலையுமே தமிழ்நாடு அரசு பேருந்து அப்படின்ற ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பை காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆளுங்கட்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய அழுத்தமாக கூட இருக்கும். ஏன்னா தமிழ்நாடு அப்படின்ற பெயரை போடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவங்க இந்த வேலையை பண்ணியிருக்கும் போது இந்த ஒரு விஷயத்தையே மாற்றி அமைச்சிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மேலே என்னென்ன மாதிரியான வழக்குகள் வரப்போகுது அப்படின்றத இனி பொறுத்து இருந்தால் பார்க்கணும். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.